சமீப காலமா அநேக பெற்றோர் எங்க பிள்ளைங்க சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க பிள்ளைங்க சரியா வேலைக்கு போக மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் சோம்பேறியா படுத்திருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு நிறைய பெற்றோர் சொல்றதை இப்ப நம்ம கேட்க முடியுது. இந்த காலத்து பிள்ளைகளை பிசாசு அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருக்கான். அதனால பிள்ளைகளால சரியா அவங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்கா செஞ்சு தாய் தகப்பனுக்கு பெருமையை சேர்த்து தரணுங்கிற எண்ணம் இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க கடமைகளை கூட இந்த காலத்துல பிள்ளைங்க செய்ய மறந்து போயிடுறாங்க. இப்படி ஒருவேளை என் பிள்ளை சரியா படிக்க மாட்டேங்குது, என் பிள்ளை சரியா வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நான் வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை சொல்லித்தரேன். யாத்ராகமம் 35வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல பெசலேயேல் அப்படிங்கிற ஒரு மனுஷனை பத்தி தேவ ஆவியானவர் சொல்லியிருப்பாரு. அந்த மனிதனை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரம் இல்லாம அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. உங்க பிள்ளைங்க ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் சகலவித வேலைகளிலும் தேறினவர்களா இருக்கணும்னா நீங்க உங்க பிள்ளைகளுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகள் படுத்த உடனே, அவங்க தூங்கின உடனே அவங்களோட தலையின் மேல கையை வச்சு, ஆண்டவரே இந்த பெசலேயலுக்கு நீர் கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் என் பிள்ளைக்கும் தர வேண்டும், தேவ ஆவியானவருடைய வல்லமை என் பிள்ளையை நிரப்ப வேண்டும், கர்த்தர் சகல நற்கிரியைகளிலும் எங்கள் பிள்ளைகள் வளர அவங்களுக்கு கிரியை செய்யணும்னு சொல்லி அவங்க தலையில கை வச்சு தினந்தோறும் நைட்டு நீங்க ஜெபிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பெசலேயலை போல ஞானவானாய் மாற்றி அவங்க சகல வேலைகளிலும் மிகுந்த திறமசாலிகளா தேவனாய கர்த்தர் அவங்களை மாற்ற வல்லமுள்ளவரா இருக்கா.